தமிழ்நாட்டில் சார் நிறைய பிரைமரி ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் எது மெயின் ஃபோர்ஸுன்றது பிரைமரி ஃபோர்ஸுக்கு தெரியாமலேயே வி ஆர் எமர்ஜிங் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன ஒரு அளவீடு? வாட் இஸ் அ ஸ்கேல்? அளவீடு என்ன? மக்களோட ஆதரவு தான். வாக்காளர்கள் எவ்வளோ வாக்குகள் வருங்கிறது தான் அளவீடு. ஓ, மக்கள் ஆதரவு இருந்தால் யூ கேன் கால் இட் அஸ் எ எமர்ஜிங் ஃபோர்ஸா? ஆமாம் சார், தேர்தல் அரசியலில் வாக்காளர்கள் எவ்வளோ வாக்கு வருதுங்கிறது தானே சார் நம்பிக்கை. அதுதான் கரெக்ட். இந்த மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், இருக்குன்னா நம்பக்கூடியவங்க, நான் சொல்லலை. அதை தான் நம்பக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இந்தியாவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர எல்லோரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி. அப்படி என்னதான் எடப்பாடி இவருக்கு செஞ்சாருன்னு தெரியல. ஒன்றை கேட்கிறேன், நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ரவீந்திரன் சொன்னாங்க, ஆனா இருங்க, நீங்க புகழ்றீங்கன்றத உலகம் நம்பிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் நம்பும் 26 நம்பும். இன்னைக்கு ஓபனிங் ரிமார்க்ஸ் அவர் என்ன சொன்னா நீங்க கேட்காம மாட்டீங்கன்னு வருத்தப்படுறாரு சார். தேவையில்லை சார். அது தேவையே கிடையாது. நல்லபடியா பேசினாரு. அது தேவை. அப்படித்தான் நஞ்சு போல் இருக்கும், ஆனால் அதற்கு பெயர் பால் பாயாசம். அவ்வளவுதான். நஞ்சு போல் உள்ளுக்கு தான் இருக்கும். என்ன கலந்திருக்காங்கன்னு நீங்களே பாயாசம் நான் கேட்கிறேன். நான் இப்படி கேட்கிறேன். ஆமா இருக்கும்ல, எல்லாத்துலயும் இருக்குல்ல. ஒரு குடத்திலேயே ஒரு சொட்டு போட்டீங்கன்னா கதை முடிஞ்சிடும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்களை பொறுத்தளவுல சார், ஒரு பாஜகவின் தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. சரி, ஆனால் சொந்த காலில் நில்லுங்கள், உங்கள் சித்தாந்தத்தை சொல்லி நில்லுங்க. அடுத்தவங்க மேல குதிரை ஏறி பாத்தீங்களா, அடுத்தவங்க ஒருத்தர் 10 அடி இருக்கிறாங்கன்னா நான் பாத்தீங்களா நான் ஒரு 15 அடி மொத்தம் 25 அடி வளர்ந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் தப்பு. ஆனா இங்க ஒரு டம்ளர்ல பால் இருக்கிறது அப்படின்னா, ஒருவேளை அது என்ன எனக்கு குடிக்க நான் குடிக்கல அல்லது என்ன குடிக்க விட மாட்டேங்கிறீங்கன்னா என்ன பண்றதுன்னா அதை கொட்டி கவுத்துட்டு போயிடுறது. சரி, அப்போ பாலையும் குடிக்க கூடாது, இந்த டம்ளரையும் பயன்படுத்தக்கூடாது. பாத்தீங்களா, எனக்கு தரல. அதுபோலத்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சில கட்சிகளை நாம் கபலீகரம் செய்யணும் சொல்லிட்டு நிறைய வியூக வகுப்பாளர்கள் வர்றாங்க. எனக்கு அதுதான் வேதனை.